இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விஜய் தன்னை ஏன் கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதுடன் எதிரியை குறித்து வைத்து விட்டுத்தான் பிரசவம் ஆனதாகவும் தெரிவித்தார். இல்லை, அது உங்களுக்கு நீங்கள் விளங்கிடணும். நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இப்போ இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்கு வாங்கன்னா வருவாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்திருக்கு, வருவாங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிற்காத ஒருவர் அழைக்கும்போது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. முதல்ல அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ ஐயா விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வரைஞ்சுன்னா அவர் 10 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தார். அதனால எல்லாரும் அவர் சரி 10 விழுக்காடு இருக்குது, நம்மெல்லாம் சேர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை போய் தொட்டுடலாம், ஒரு மாறுதலை உருவாக்கலாம்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம ஆட்சியில் பங்குன்னு வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருதில்ல, நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்குது? நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சிங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த ஆட்சியில் இங்கே இருக்கிற கட்சிகளில் இப்போ காங்கிரஸே நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி இருக்கு? இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்குன ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில் பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கு? இப்போ இந்த கேள்வியெல்லாம் பல கேள்விகள் எழும், ஒவ்வொருத்தனுக்கும் எழும். பொதுவாக இப்போ நான் பொது மனிதனாக ஒரு கேள்வி எழுப்புவோம்ல, இப்போ உங்களுக்கே இந்த கேள்வி எழும். அப்போ ஏன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி யாரும் வரலைன்னா அது நம்பிக்கைக்குரியதா இல்லை. தலைவர் விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தார், எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி இது? தம்பி எப்போ வந்தார் சொல்லுங்க. நான் 16 வருஷமாக களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்கள், யார் பெரியவன்னு சொல்லுங்கள். கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது, புரியுதா? தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சியை ஆரம்பிக்கலை. நான் கட்சியை ஆரம்பித்து சரியாக 15 ஆண்டுகள் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பில்ல. விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்தித்து 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகு தான் அவர் தேர்தலுக்கு வராப்பில்லை. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்கிறது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராப்பில்லை. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பித்த மாதிரி நீ அவரை எதிர்க்கிற. நான் எங்கே அவரை எதிர்க்கிறேன்? அவங்க ஆளுக்கு தான் எங்களை எதிர்க்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன், பிறக்கவே செஞ்சேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.